ரைட். ஸோ நாங்கள் இன்னைக்கு பார்க்க வேண்டியது ப்ராசஸிங் டிவைஸ், செயற்பாட்டு உபகரணங்கள். ஸோ ப்ராசஸிங் டிவைஸ்னு சொல்கிற நேரம் ஒரு சிஸ்டத்தில் ப்ராசஸிங் செய்கிறது யாரு அப்படின்னு சொன்னால் சிபியு. ரைட். ஸோ ஒரு சிஸ்டத்தில் ப்ராசஸிங் செய்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா சிபியு தான். ஸோ சிபியூவை நாங்கள் சொல்லலாம் பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர். ரைட். ஸோ நாங்கள் சிபியூ எப்படி சொல்லலாம்? பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ரைட். ஸோ இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் சிபியூ, ஸோ ப்ராசஸிங் டிவைஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது சிபியூவை. ஸோ சிபியூ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ப்ராசஸிங் வேலையை செய்யுது. அதாவது நாங்கள் இன்புட் டிவைசஸை யூஸ் பண்ணி சிபியூக்கு என்ன செய்வோம்? இன்புட்ஸ் கொடுப்போம். சிபியூ என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் அதை ப்ராசஸ் பண்ணுவார். ஸோ சிபியூலேருந்து வெளியே வர்றது என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவுட்புட்டாக இருக்கும். ரைட். ஸோ இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் சிபியூ. சிபியூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஐசி மாதிரி இருக்கும். சின்ன ஒரு 2 இன்ச்சஸ் லென்த்து வித்து இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் இந்த சிபியூ. ரைட். இப்போ கொஞ்சம் வர வர எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையுமே சிபியூ சின்னதாகுது. மொபைல் ஃபோன்லலாம் இன்னுமே சின்னதாகுது. நான் என்னது டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் உள்ள சிபியூவை பற்றி காய்ச்சிருந்தேன். மொபைல் கம்ப்யூட்டரில் சிபியூலாம் ரொம்ப சின்னது. ரைட். ஸோ சிபியூட மெயின் டாஸ்க் இந்த ப்ராசஸிங் தான். ஸோ சிபியூவில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் மெயினாக 3 பார்ட் இருக்குது. சிபியூக்குள்ளே மெயினாக 3 பார்ட் இருக்குது. ஒன்றை நாங்கள் சொல்லுவோம் ஏஎல்யூ, இன்னொன்று நாங்கள் சொல்லுவோம் மெமரி ரெஜிஸ்டர். ஏஎல்யூக்கு மீனிங் வந்து அரித்மெட்டிக்கல் லாஜிக்கல் யூனிட். அடுத்து மெமரி ரெஜிஸ்டர், இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நினைவக பதிவகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஒன் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோல் யூனிட். ரைட். கண்ட்ரோல் யூனிட், அதை நாங்கள் சியு அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் யூனிட் சியு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். கட்டுப்பாட்டு அலகு. ஸோ ஒரு சிபியூவில் என்னென்ன விஷயம் இருக்குது? சியு, ஏஎல்யூ, மெமரி ரெஜிஸ்டர். ஸோ இது ஃபைனல் பேப்பரில் கூட இந்த கேள்வி இப்போ வரைக்கும் வந்துட்டே இருக்கு. டேர்ம் எக்ஸாம் எடுத்தால் தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு சிபியூவில் இருக்கக்கூடிய கம்போனன்ட்ஸ், சிபியூவில் இருக்கக்கூடிய என்னது கூறுகள் என்னென்ன வரப்போகுது? கண்ட்ரோல் யூனிட், ஏஎல்யூ, மெமரி ரெஜிஸ்டர். ஸோ நான் இதை பற்றி டீப்பாக உங்களுக்கு ஐடியாஸ் கொஞ்சம் சொல்லித்தரேன். ரைட். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஜிபியு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லலாம் ஜிபியு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, கிராஃபிக் ப்ராசஸ் யூனிட். ஸோ இந்த ஜிபியு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ப்ராசஸிங்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் இந்த கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ். எக்ஸாம்பிள் இப்போ இமேஜ், வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரியான கிராஃபிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராசஸுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஜிபியு. அதனால தான் அதோட பேர் கிராஃபிக் ப்ராசஸ் யூனிட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். இப்போ ஜிபியூவெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோன்ஸ், பிசி, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர், மெயினாக கேமிங்கான கம்ப்யூட்டர்ஸ், இதுலலாம் இந்த ஜிபியு கூடுதலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே தானே? ரைட். ஸோ இதை நோட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னொரு விஷயத்தை படிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போவோம்.